லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசிக் விஷயம் அண்ட் பேசிக் ப்ராக்டிஸ் அண்ட் பேசிக் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அதை கிளிக் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்சியஸ்னஸ் பற்றி, இந்த ஜேர்னி வித்தின், இன்னொன்று மேனிஃபெஸ்டேஷன் பற்றி, மேனிஃபெஸ்டோ ரியாலிட்டி, இது ரெண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் வர டெய்லி கைடன்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே உங்களோட மொத்த லைஃபும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடும். இது ஃப்ரீ குரூப் தான். வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். இந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ரீசெண்ட் டேஸில் அதிகமாக என்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க என்கிட்ட சண்டை போடுறாங்க. அதாவது என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் என்கிட்ட சண்டை போடுறாங்க. என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க இதுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க என்னுடைய ஃபோன் காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ரிப்பீட்டடாக எனக்கு இதே கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம இதில் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதில் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணக்கூடாது. நம்ம பட்டர்ஃப்ளையை சேஸ் பண்ணால் அது நம்மளை விட்டு தூரமாக போகும். நம்ம ஓன் கார்டனை பில்ட் பண்ணோம்னா நிறைய பட்டர்ஃப்ளை நம்மளை தேடி வரும். அந்த பர்சன் கிட்ட போய் நம்ம பேசும்போது, இல்லை அவங்கள பேசுன்னு சொல்லும்போது, அவங்ககிட்ட டெக்ஸ்ட் பண்ணும்போது, மெசேஜ் பண்ணும்போது நம்ம சேஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பர்சன் நம்ம லைஃப்பை விட்டு தூரமாக போவாங்க. சேஸ் பண்ணும்போது நம்ம என்ன மென்டாலிட்டியில் இருக்கோம், லேக், இன்னும் அந்த விஷயம் எனக்கு நடக்கலை. அப்போ நம்ம எந்த வைப்ரேஷனில் இருக்கோமோ அதை தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோமே தவிர நமக்கு வேணுன்றதை மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அந்த கார் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா அது என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்போ இல்லாத விஷயங்கள் தான் என்னோட லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் மாற்றி, அந்த கார் என்னோட லைஃப்பில் இருக்கிறதுக்கு தேங்க்யூ, இந்த காரை நான் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்போ அந்த கார் என்ன ஆகுது, என்னோட லைஃப்பில் இருக்குது. அது இல்லாத போதே நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நான் என்ன வைப்ரேஷனில் இருக்கேன், அந்த கார் ஆல்ரெடி என்னோட லைஃப்பில் கிடச்சிருச்சு அப்படின்ற வைப்ரேஷனில் இருக்கேன். அப்போ என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் என்ன ஆகும், அந்த கார் கிடைக்கணுன்றதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இதே தான் ரிலேஷன்ஷிப். 1 ஸ்டெப் டு மேனிஃபெஸ்ட் அப்படின்ற லைவ் கிளாஸ் செப்டம்பர் 1 7 வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்போ நம்ம அவங்கள சேஸ் பண்ணும்போது, அவங்க கிட்ட நம்ம பேசும்போது, அவங்க என்கிட்ட சண்டை போட்டாங்களோ, இல்லை நம்ம அவங்க மேலே கோவமாக பேசும்போது, இல்லை அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு டே ஃபுல்லாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம், லேக் வைப்ரேஷனில் இருக்கும். அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் என்ன ஆகாதுன்னா நமக்கு ஹேப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, சேஸ் பண்ணாதீங்க. ஸோ டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க, அவங்க காலுக்கு வெயிட் பண்ணாதீங்க, அவங்க ஆன்லைன் லாஸ்ட் சீன் போஸ்ட் எதுவுமே செக் பண்ணாதீங்க. உங்களை ஃப்ரெண்ட்டு கேட்டு அவங்க எப்படி இருக்காங்க எதுவுமே கேட்காதீங்க. அண்டு நம்ம மெயினாக அவங்கள பற்றி திங்க் பண்ணாதீங்க. எப்போனா நம்ம கிராட்டிடியூட் அண்டு விஷுவல் அஃபர்மேஷன் இல்லை ஸ்கிரிப்டிங், இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணணும். டே டைமில் ஒருவேளை இந்த ப்ராக்டிஸ்லாம் உங்களுக்கு பண்ண டைமில் நீங்கள் அசியூம் பண்ணுறீங்கன்னா அந்த பர்சனை பற்றி பாசிட்டிவாக அசியூம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணக்கூடாது. அதுவாக தாட்ஸ் வருது அப்படின்னா அந்த பர்சன் என்னோட லைஃப்பில் இருக்கிறதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு திரும்ப ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ டே டைமில் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி நீங்கள் திங்கே பண்ணக்கூடாது. இது திங்க் பண்ணும்போது ஒரு எனர்ஜி அவங்கள்ட்ட போய் புஷ் பண்ணி அவங்கள இன்னும் உங்கள் லைஃப்பை விட்டு தூரமாக கொண்டு போகும். ஸோ காமனாக என்கிட்ட இதை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒரு 7 days ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஹேப்பன் ஆகலை, அப்போ நம்ம திரும்ப என்ன பண்ணிடுறோம், அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஜாப்ல இருந்தீங்கன்னா ஜாபை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். படிச்சிங்கன்னா படிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த், வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்கள், மென்டல் ஹெல்த், மெடிடேஷன் பண்ணுங்கள், பிரெத் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை பண்ண ஆரம்பிங்க. இதை பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட வைப்ரேஷன், நம்ம அஃபர்மேஷன் விஷுவல் பண்ணுறோம். அப்போ அது என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சுன்னு பண்ணுறோம். அப்போ எந்த வைப்ரேஷனில் இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு காமான ஸ்டேட்டில் இருக்கும். நம்மளோட சேனலில் 21 days ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி, இந்த காமான ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம என்ன வைப்ரேஷனில் இருக்கும், ஹேப்பன் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாவது ஹேப்பன் ஆகும். ஸோ அந்த பர்சனே வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களே வந்து கால் பண்ணுவாங்க, அவங்களே வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அவங்களே வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும். அதுக்கு நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு கரியர், உங்களுக்குன்னு ஒரு பேஷன், உங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது ரொம்ப 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 சிம்பிளான டெக்னிக். பட் நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருக்கனால அது நம்மளால் பண்ண முடியல. ஸோ இந்த மைண்ட், இந்த பாடி, இந்த எமோஷன்ஸை நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும்.
அது சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது, நம்ம சொல்கிறது தான் அதை கேட்கணும். அதுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே ஃப்ரீயாக நிறையா போயிட்டுருக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவங்களை சேஸ் பண்ணி அதாவது மெசேஜ், கால், லாஸ்ட் சீன் அந்த மாதிரி செக் பண்ணுறீங்க, இல்லை அவங்கள பற்றி டே ஃபுல்லாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸி. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை விட இந்த பிளாக்கை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணால் போதும். இந்த மாதிரி பண்ணுறது தான் பிளாக். அவுட்டர் வேர்ல்டில் சேஸ் பண்ணுறது பிளாக், அவங்கள பற்றி திங்க் பண்ணுறது ஒரு பிளாக், நெகட்டிவாக யோசிக்கிறது, ஃபியர்ஸ் அண்ட் டவுட்ஸ் வர்றது ஒரு பிளாக். அப்போ மேனிஃபெஸ்டேஷனை தாண்டி ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிரும் உங்களுக்கும் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும். அப்போ ஈஸியாக நீங்கள் அதை நோக்கி போகலாம். ஆனால் இப்போ இடையில என்ன ப்ராப்ளம், அந்த பிளாக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை 100% மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆஃபீஸில் வீடியோ சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். அண்ட் நம்ம ஒரு லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போ அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தில் 1 to 7 வரைக்கும் இந்த லைவ் வந்து கண்டக்ட் ஆக போகுது. இதில் ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சாலே உங்களால் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை அச்சீவ் பண்ணிட்டீங்க. வெறும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறது மூலமாக அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதை ஒரு 7 days நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் ஒரு பேட்ச் அவைலபிளாக இருக்குது, நைட் ஒரு பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6 அண்ட் அதே மாதிரி நைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 to 10. ஸோ இதில் தொடர்ந்து 7 நாள் நடக்க போகுது. இதில் வெறும் ஒரு விஷயம் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஸ்பெசிஃபிக் பர்சன், மணி, ட்ரீம் ஜாப், மெட்டீரியல் திங்ஸ் எதை வேணாலும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு லைவ் கிளாஸ், 1 step to manifest. ஸோ எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸுமே ரொம்ப லோ தான், 199. ஸோ எல்லாருமே இந்த ஒரு லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்மளோட சேனலில் ஒரு 15 கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்லைட் ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு என்னோட நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கோர்ஸை சென்ட் பண்ணுவேன். இதை பார்க்குறது மூலமாக உங்களோட மொத்த லைஃப் சேஞ்ச் ஆயிரும். தேங்க்யூ.